விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் சாக்ஷி. ஸோ சாக்ஷி அவர்கள் வந்துட்டு ரொம்பவே பிரபலமானவங்க. நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ புதுசாக பிஸ்னஸும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. சமீபத்தில் இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட கேட்கப்பட்டது வந்துட்டு, கவினுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு அப்படின்னு வந்து சொன்னோடனே, அப்படியா அப்படின்ற மாதிரி ஷாக்காக கேட்டாங்க. அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியல. ஸோ பாருங்கள், பிஸ்னஸ்ன்னு வந்து இறங்கிட்டா இப்படி தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அப் டு டேட் வச்சுக்கவே முடியாது. ஸோ நான் கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸியாக இருந்ததால் இதை நான் வந்து சுத்தமாக எனக்கு தெரியல. கவினுக்கு என்னுடைய ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, எத்தனை பிக் பாஸ் சீசன்ஸ் வந்தாலும் சீசன் 3 தான் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லி நானே வந்து கேட்டிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பற்றி வந்து கேட்கக்குள்ளேயும் லவ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பியூரானது, ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்துட்டு செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அதெல்லாம் எப்படி வேணாலும் போகட்டும். பட் ஆனால் அது சூப்பரான ஒரு எமோஷன். அது உண்மையாக இருக்கணும். அது மட்டும்தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் நிலைக்கும். நிறைய ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு மீட் பண்ணி 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெற்றுன்னு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பும் வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ரியாலிட்டி ஷோவில் வந்து மீட் பண்ணி வெளியில் வந்து பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ அது அவங்கவுங்கள பொறுத்தது. லவ்வுக்குன்னு வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க அப்படின்னா ஓகே, ஃபேர். பட் ஆனால் அது எல்லாமே ட்ரூவாக இருக்கணும், ஸ்ட்ரேஞ்சாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.